வணக்கம். இன்னைக்கு 25 நவம்பர் 2020 டைம் 8:30 ஆகுது. இன்னைக்கு நம்ம ஹைபிரிட் மோடில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடை பார்க்க போகிறோம். அதை லைவ்லையும் இன்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம சாதாரணமாக இந்த சார்ட் வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் தியரி, இதை வந்து நம்ம செகண்ட் கேனுடைய ஹைலோ எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாகவே இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த சார்ட்டை வச்சு நம்ம ஆப்ஷன் பண்ணும்போது அதில் வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம், அதோடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, ரிவார்டு என்னன்றதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் வந்து இந்த ஹைப்ரிட் மோடுன்றது என்ன மாதிரி விதமான ட்ரேடுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப புது சிக்னல் வரும்போதோ இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் எந்த சைடு போயிருந்ததோ அதே சைடு போகும்போதோ குவான்டிட்டியை, அதாவது லாட் சைஸை ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் இந்த ஹைப்ரிட் மோடுன்னு சொல்கிறது. இந்த ஹைப்ரிட் மோடு வந்து யாருக்கெல்லாம் உகந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து அவங்களுடைய எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லாட் சைஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுக்கலான்றதை பொறுத்து தான் அது வந்து அமையும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சில ஹைப்ரிட் மோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த சார்ட் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த சார்ட்டை காப்பி பண்ணிக்கணும். இப்போதைக்கு நான் வந்து 29,300 ஓப்பன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தேவையான ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே போர்ட்ஃபோலியோ போயிட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அமி புரோக்கர் சிம்பிள் மட்டும் நான் பிளைனாக விட்டுறேன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே தேவையான ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிள்ன்ற இடத்துல வந்து நம்ம வெறும் பேங்க் நிஃப்டின்றதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த மட்டும் NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்ன்றதை ஆப்ஷன் IDXன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் டைப் வந்து MIS, இது நம்ம கால் ஆப்ஷனே பண்ணிக்கலாம். ஸோ அதனால கால் ஆப்ஷன்றதை போட்டுக்கிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றதை ஃப்ரீயாக விட்டுறலாம். அதே போல் ஹைப்ரிட் மோடு வரும்பொழுது கண்டிப்பாக டார்கெட் 1ன்றதை கிளிக் பண்ணியே ஆகணும். ஸோ டார்கெட் 1 கிளிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் குவான்டிட்டி எவ்வளோ போடுறோமோ அதே குவான்டிட்டி இங்கே 1ன்றதை போட்டுடலாம். அதே போல் டார்கெட் 2ன்றதை நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஹைப்ரிட் மோடுன்னு வரும்பொழுது டார்கெட் 1 மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். டார்கெட் 1 குவான்டிட்டின்றதை 1ன்றதை போட்டுக்கலாம். டோட்டல் குவான்டிட்டி 1 போட்டுக்கலாம். லாட் சைஸ் 25. அதாவது 1ன்றது ஏன் போடுறோன்னா பேசிக் வந்து 1லேருந்து அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காலுக்கும். ட்ரேட் மெத்தட் வந்து போத் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நார்மல் மோடு ஹைப்ரிட் மோடுன்னு ரெண்டு இருக்குது. இங்கே ஹைப்ரிட் மோட் செலக்ட் பண்ணணும். இங்கே ஆக்டிவ்ன்றதை கொடுக்கணும். குவான்டிட்டி இன்க்ரீஸ்ன்றதை கொடுக்கணும். அடுத்தது மல்டிப்ளேயர். குவான்டிட்டி இன்க்ரீஸ்ன்றதை கிளிக் பண்ணுறது மூலமாக தான் ஒவ்வொரு கால் ஃபெயிலியர் ஆகிட்டு அல்லது புது கால் வரும்பொழுது அதனுடைய லாட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். மல்டிப்ளேயர்னு வரும்பொழுது மல்டிப்ளேயரில் நம்ம வந்து யூஸ்வலாக என்ன போடுறோமோ அந்த பர்சன்டேஜில் தான் அது மல்டிப்ளை ஆகும். உதாரணத்துக்கு 2ன்னு போட்டோம்னா முதல்ல 1 லாட் ஆகும். அடுத்தது 2, 4, 8, 16, 32, 64ன்னு போகும். ஸோ நம்ம இந்த இடத்துல 1.5 போட்டோம் அப்படின்னா இதனுடைய விகிதாச்சாரம் வந்து பர்சன்டேஜ் வந்து 1, 2, 3, 5, 8, 13 இந்த மாதிரி போகும். நான் இந்த இடத்துல வந்து ஃபுல்லி ஆட்டோ மோட் போட்டுறேன். மேக்ஸிமம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் வந்து 8 லாட் வரையும் என்னால் பொறுத்துக்க முடியும். ஸோ இந்த இடம் தான் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்றதை டிசைட் பண்ணக்கூடிய, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு டிஃபைன் பண்ணக்கூடிய ஏரியா. அதாவது நம்ம வந்து ஒரு 1 லட்சம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 8 லாட், நம்மளால் வந்து ஒரு 3 லாட் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும்னா 3 லாட்டுன்றதை போட்டுடணும். மேக்ஸிமம் குவான்டிட்டி இன்க்ரீஸ். நம்ம எவ்வளோ அதிகமாக பணம் இருக்கும்பொழுது அதிக லாட் சைஸில் சீலிங் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் குவான்டிட்டி இன்க்ரீஸ்ன்றது என்னென்னா ஒரு சீலிங். அதாவது 1, 2, 3, 5, 8க்கு அப்புறமா அது இன்க்ரீஸ் ஆகாது. 8 லாட் மட்டுமே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது எவ்வளோ நேரம் ட்ரேட் ஆகுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்க்ளூசிவ் மெத்தட் வந்து இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எவ்ரி சிக்னல், இன்னொன்று போத் சிக்னல். இந்த எவ்ரி சிக்னல் போத் சிக்னலுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சிக்னலுக்குமே அது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எவ்ரி சிக்னல்ன்றதை போட்டுடணும். இல்லை போத் சிக்னல் போட்டோம் அப்படின்னா, போத்துனா ஒரு பேர் ஆனதுக்கப்புறம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பேர்ன்றது என்ன, ஒரு பை சிக்னல் வந்திருக்கு, 1 லாட் எடுக்குது, திரும்ப செல் சிக்னல் வரும்பொழுது 1 லாட் தான் எடுக்கும். இது ஒரு பேர். 3வது பை சிக்னல் வரும்போது 2 லாட் பை ஆகும். திரும்ப 3வது வரக்கூடிய பை சிக்னல் ஃபெயில் ஆகிட்டு ஒரு செல் சிக்னல் 4வது வரும்போது 2 லாட் தான் எடுக்கும். 5வது ஒரு பை சிக்னல் வரும்பொழுது 3 லாட் பை ஆகும்.
ஆறாவதா வரக்கூடிய செல் சிக்னல்ல 3 லாட் ஷார்ட் அடிக்கும். ஏழாவதா வரக்கூடிய பை சிக்னல்ல 5 லாட் பை ஆகும். அதாவது ஒவ்வொரு 2 சிக்னலுக்கு ஒரு தடவை வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் போத்ன்றது. இன்னைக்கு நம்ம அந்த போத் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது இந்த சிக்னல் லிமிட்ன்றத 99ன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சிக்னல் லிமிட்ன்றது என்ன அப்படின்னா எத்தனை சிக்னல் வர வரையும் இதை ட்ரேட் பண்ணணும் ரோபோன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் சிக்னல் லிமிட். இதை ட்ரேட் பண்ணிட்டு அப்டேட்ன்றதை நம்ம கொடுத்துடணும். அப்டேட் கொடுத்தக்கப்புறம் நம்ம முக்கியமாக இந்த ஹைபிரிட் மோட்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், சார்ட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேராமீட்டர் போயிட்டு ஸ்டாப் லாஸை வந்து பர்சன்டேஜ் அல்லது பாயிண்ட் என்னன்றது நமக்கு தேவையோ அதை செட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா செட் பண்ணணும். டார்கெட் 1ன்றத கண்டிப்பா செட் பண்ணணும். இது இல்லாம நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா இது ஹைபிரிட் மோடுன்றது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட நமக்கு பெரிய லாஸை கொண்டு வந்து விட்டுடும். ஏன்னா இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா அந்த இடத்துல 5 பைசா 10 பைசா இருந்ததுன்னா திரும்ப 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 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நிறைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். செட் பண்ணிட்டு இங்க கேண்டில் வந்து இமீடியட்ன்றதை செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸை நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோமோ அதை ஆட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு ஹைபிரிட் மோட் எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. 9:13 ஆகுது. ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஹைபிரிட் மோடுக்கு வந்து ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1 நிமிஷம் இருக்குது. ஓப்பன் ஆகட்டும். இன்னைக்கு நம்ம 30,000 கால் ஆப்ஷன் வந்து இந்த ஹைபிரிட் மோட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம். அதே போல் 30,300 கால் ஆப்ஷன் நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் தியரிக்காக எடுத்திருக்கோம். 30,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 30,000 கால் ஆப்ஷன் வந்து ஹைபிரிட் மோட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். அது ரோபோலையும் செட் பண்ணியாச்சு. ரோபோலையும் 30,000 கால் செட் பண்ணியாச்சு. 30,000 கால் ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 310 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெஸ்ட்லையும் செட் பண்ணிட்டோம். செல் வந்திருக்கு ரோபோவில் செல் வந்திருக்கு. ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. லைவ்ல பார்க்குறோம். 1 லாட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ இது எந்த விகிதாச்சாரத்தில் வந்து மல்டிப்ளை ஆகுதுன்றது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பார்க்குறோம் 30,000 கால் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அரௌண்ட் வந்து நமக்கு வந்து 200-300 ரூபா ரேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ 296 இருக்குது. ஒரு 128 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு சராசரியாக ஒரு 1 லட்சம் போட்டு பண்ணுறவங்க இல்லை ஒரு 50,000க்கு மேலே 1 லேக் போட்டு பண்ணுறவங்க எனக்கு வந்து ஒரே 1 லாட் எடுத்து நான் பண்ணணும்னு விரும்புகிறேன். மேக்ஸிமம் வந்து என்னால் வந்து ஒரு 3,000-4,000 ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும். அதாவது இந்த ஹைபிரிட் மோடுன்றது என்ன அப்படின்னா மினிமம் ஒரு 2%லேருந்து 3% வரையும் ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் பெரும்பான்மையான டைமில் வந்து நம்ம லாபத்தில் வருவோம். இதுதான் இதோடைய முக்கியமான ஒரு விஷயம். பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு செல் மட்டும் எடுத்திருக்கு. இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து எம்டிஎம் பார்க்குறோம் 300 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. நம்ம இன்னைக்கு தயாராக இருக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால இது எப்படி அமையுதுன்றதை பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எப்படி பை வரும்போது பார்க்கணும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது மல்டிப்ளை ஆகி தான் ஆகணும். மல்டிப்ளை அதாவது 1, 2, 3ன்றதுல ஆகும். 324 கிட்ட இருக்கு. 327 வந்ததுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகும். 323, 24 ரேஞ்சில் தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். இன்னொரு பை வந்திருக்கு. இப்போ ரோபோவில் பார்ப்போம். அந்த செல்லை கட் பண்ணிட்டு இப்போ வந்து டோட்டல் செல் வந்து டோட்டல் பை ஆயிருக்கு. ஆர்டர் புக்கில் பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும். ஆர்டர் புக்கில் பார்க்குறோம். முதல்ல வந்து ஒரு செல் பையில் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் நெட் குவான்டிட்டி வந்து ஒரு பையில் இருக்கு. சாரி 1 செல் இருந்து ஒரு பையில் தான் இருக்கு. அதே போல் 30,400 கால் ஆப்ஷன் வந்து பை வந்திருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக பை வந்திருக்கு. அது மேலே போயிட்டு இருக்கு. ஹைபிரிட் மோட்ல போட்டது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 505 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வந்து 100 ரூபா ரேஞ்சில் இருக்கு. இப்போதைக்கு வந்து 1-1ன்ற விகிதாச்சாரத்தில் இருக்கு. 30,000 கால் ஆப்ஷன் 30,000 கால் ஆப்ஷன் 1 அதை ஷார்ட் கவர் பண்ணி திரும்ப 1 லாட் தான் பை பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 10 மணி ஆகுது. 30,300 கால் ஆப்ஷன் செல் வந்திருக்கு. அது ரோபோவில் எடுத்திருக்கு. நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 30,300ல் வந்து நமக்கு வந்து ஒரு 400 ரூபா கிட்ட லாஸ் இருக்கு. பட் ஓவரால் வந்து ஒரு 700 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 10 மணி 52 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு 30,000 கால் ஆப்ஷன் வாங்கினது திரும்ப செல்லு வந்து கீழே வந்துட்டு இருக்கு.
இப்போ நம்ம ரோபோவில் பார்த்தோம் அப்படின்னா 30,000 கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 2 லாட் ஷார்ட் எடுத்திருக்கு. ஸோ 30,000 கால் ஆப்ஷன் 2 லாட் ஷார்ட் எடுத்து போயிட்டுருக்கு. ஓப்பன் குவான்டிட்டி 2 இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம முதல் பை ஆகும் ஒன்றாச்சு. அது ஒரு 3,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக ஹைப்ரிட் மோடில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். என்னென்னா முதல்ல வந்து 1 லாட் பை ஆச்சு 30,000 கால் ஆப்ஷனு. அதுக்கப்புறமா 1 லாட் ஷார்ட் அடிச்சது. அப்புறமா பை ஆகும்போது 1 லாட் ஆச்சு. இப்போ திரும்ப செல் ஆகும்போது 2 லாட் ஷார்ட் அடிச்சிருக்குது. இப்போ 2 லாட் ஷார்ட் அடிச்சு இப்போதைக்கு நமக்கு பார்க்குறோம் ப்ராஃபிட் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து இதில் வந்து 3,500 கிட்ட இருக்குது. அது இல்லாமல் 30,300 கால் ஆப்ஷனும் வந்து 2 லாட் ஷார்ட்டில் இருக்குது. அது 30,300 நம்ம அப்பயே பார்த்தோம் ஷார்ட் அடித்தது. அது ஒரே கால் ஆப்ஷன் கீழே இருக்குது. அதே போல் 30,400 கால் ஆப்ஷன் 30,400 கால் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அப்போ ஒரு பை ஆச்சு. அந்த பை ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு 2வது தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போதைக்கு 30,400 நமக்கு எதுவும் பொசிஷன் கிடையாது. அதில் 1,500 கிட்ட மைனஸ் இருக்குது. 30,000 கால் ஆப்ஷனில் மட்டும் நமக்கு இப்போது ஒரு 230 ரூபா கிட்ட வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. 30,300 பார்த்தோம் அப்படின்னா 3,380 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. 30,000 கால் ஆப்ஷன் 2 லாட் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ அது 2 லாட் அதாவது இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் ரிகவர் ஆகி இப்போதைக்கு வந்து நமக்கு நியூட்ரலில் இருக்குது. வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி 30,300 கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு 3,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதை நம்ம 3,000 வந்து கட் ஆகிற மாதிரி போட்டு வச்சிடலாம். ஏன்னா இது 3,000 சஃபிஷியன்ட் போதுமானது ஒரு ஆப்ஷனுக்கு. ஸோ அதை நம்ம போட்டு வச்சிடுறோம். அது 3,000 வர பட்சத்தில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இப்போதைக்கு பார்க்குறோம் 2,860 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது வந்து 30,300 கால் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 2,960 3,000 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 3,000 வந்துருச்சு. பொசிஷன் கட் ஆகிடும். இப்போது பொசிஷன் கட் ஆகிருச்சு. 30,300 கால் ஆப்ஷன் 3,000 ரூபா ப்ராஃபிட்டு புக் பண்ணியாச்சு. இது ஒரே கால் தான் வந்தது காத்தாலேருந்து. அந்த ஒரே கால் நல்ல பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா 30,000 கால் ஆப்ஷன் மட்டும் இந்த ஹைப்ரிட் மோடில் ஓடிட்டுருக்கு. முதல்ல 1 லாட் செல் அடிச்சது, 1 லாட் பை அடிச்சது, திரும்ப செல் வரும்போது 2 லாட் ஷார்ட் அடிச்சு அந்த பொசிஷன் மட்டும் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 800 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 30,000 கால் ஆப்ஷன் கரெக்டாக டார்கெட் 1 ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரீச் ஆன உடனே அந்த 2 லாட் நமக்கு 30,000 கால் ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு. கட் ஆகிட்டு 5,000 ரூபா கிட்ட நமக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. எப்படி நமக்கு புக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ரோபோடைய ஆர்டர் புக் எடுத்து காட்டுறேன், இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும். நம்ம பார்க்குறோம் பை ஷார்ட் டார்கெட் ரீச்சுன்னு சொல்லிட்டு இந்த 2 லாட்டையுமே 154 ரூபாய்க்கு கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணிட்டு இப்போ 30,400 மட்டும்தான் பொசிஷன் இருக்குது இப்போதைக்கு நம்ம கிட்ட. அது பை சைடு பை ஆகிட்டு இப்போ போயிட்டு இருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் நமக்கு ஒரு 6,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 30,400 கால் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓவரால் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு. அதாவது 30,300 கால் ஆப்ஷன் நமக்கு வந்து 3,000 ரூபா ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி 30,000 கால் ஆப்ஷன் ஹைப்ரிட்டில் போட்டிருந்தோம். அந்த ஹைப்ரிட்டில் போட்டிருந்ததுனால கரெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆன உடனே அது வந்து கட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. 30,400 மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு லாபம் பார்த்தோன்னா ஒரு 5,300 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இது நமக்கு போதுமானது. பட் இருந்தாலும் இந்த பொசிஷன் இருக்குது. இந்த பொசிஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலோ இல்லை இது மேலே போனாலோ இதோட நம்ம பொசிஷன் கட் பண்ணிக்கலாம். இன்னும் ஹிட் ஆகிற மாதிரி இல்லை. 73 வந்தால் ஹிட் ஆகிடும். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. இது ஹிட் ஆகிற நிலைமையில் இருக்குது. ஹிட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹிட் ஆயிடுச்சு. ரோபோவில் கட் ஆகிருக்கு. நெஸ்ட்லையும் கட் ஆகிருக்கு. இன்றைக்கி நமக்கு வந்து 5,100 ரூபா ப்ராஃபிட் வந்தது. நாளைக்கு நீங்கள் ரோபோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.